எல்லாத்துக்கும் அன்பு வணக்கங்க. அன்னைக்கு திரௌபதி 2, அதாவது மோகன்ஜி இயக்கிய படத்தை திரைப்படம் முடிந்த கையோட நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய படங்களுக்கு இந்த மாதிரி வந்து உட்காந்து ரிவ்யூ பண்ணுறதோ விமர்சனம் பண்ணுறதோ எனக்கு பெரிய அனுபவம் இல்லை. முதல் சிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு குறை சொல்கிறது நிறைய சொல்கிறதுங்கிறது எனக்கு பிடிக்காத ஒன்று. ஏன்னா கஷ்டப்பட்டு திரைப்படம் எடுக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு தான் படம் எடுப்பாங்க. இந்த படம் வெற்றி அடையணும். ஏன்னா என்னதான் நம்ம கருத்து சுதந்திரம் கருத்து சொல்லி படம் எடுத்தா கூட இது வந்து ஒரு வணிக ரீதியான வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நாம ஒரு படம் பார்த்துட்டோம்னா வெளியே இன்டர்வல்ல வரும்போது டைரக்டர் மூஞ்சியை பார்க்கணும், ப்ரொடியூசர் மூஞ்சியை பார்க்கணும், படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கருத்து சொல்லணும். அது ரொம்ப சங்கடமா இருக்குன்ட்டு நான் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனா எனக்கு பாசத்துக்குரிய தம்பி மோகன்ஜி ஸோ இந்த கதையை வந்து என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு. நான் ஃப்ரெண்ட்லியா கேட்டதுனால நிச்சயம் இந்த படம் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுற நம்பிக்கையில தான் இன்னைக்கு நான் அந்த ஷோக்கு வந்தேனே. நான் படம் பார்த்துட்டு உண்மையாகவுமே நான் மனசார முதல் வந்து மோகன்ஜிக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் சார். இந்த படம் வெற்றி அடையுது தோல்வி அடையுது, இது பெரிய கலெக்ஷன் ஆகும், 200 கோடி பண்ணிட்டாங்க, இந்த பத்திரிகைலாம் எழுதுவாங்க, ஜெனரலா எழுதுவாங்க 100 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு, இங்க இந்த வாரம் ஷேர் விலை வந்துச்சு. இது எல்லாம் தாண்டி அதுக்கான படம் எடுக்கிற ஒரு கலைஞரா இருந்தா, ஒரு இயக்குனரா இருந்தா, ஒரு வேற மாதிரி சிந்தனையில கூட இந்த படம் எடுத்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கிமிக்ஸ், பாகுபலி மாதிரியோ நிறைய ஆர்டிபிஷியலான கிராபிக்ஸ் காட்சிகள், அதாவது யதார்த்தம் இல்லாத கற்பனை கலப்புல நிறைய கிராபிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். இவர் மக்களை ஏமாற்ற விரும்பாம தன் மனதில் இருக்கிற ஒரு வரலாற்று உண்மை சம்பவத்தை கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த 1300 காலகட்டங்களில் நடந்த ஒரு கதையை அழகா வடிவமைச்சிருக்கிறாரு. நான் முதல்ல மனம் நிறைந்து மோகன்ஜிக்கு நான் அதுக்கே பாராட்டுறேன். ஏன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க படத்துல. நான் இப்போ கூட வழக்கமா ஒரு படம் முடிஞ்சோன்னே அந்த படத்தில் நடிக்கிற கேரக்டர் என்ன பேரு, அது என்ன பேருன்னு நம்ம நினைச்சு நம்ம அதை மறந்துடுவோம். ஆனா இப்ப நான் ரிச்சர்டு பேரையே வெளியே வந்து அவர் பேர் என்ன ரிச்சர்டு அப்படி நினைவுபடுத்துற அளவுக்கு அந்த பாத்திரமா எனக்கு ஒண்டிட்டாரு. பரணி தம்பி நல்லா நடிச்சிருக்காரு. திரௌபதியா நடிச்சவங்க ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. நட்டி நான் இந்த அளவுக்கு பேசுவாரு, ஒரு விஷயம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு இந்த படம் சார். அதாவது சுருக்கமா கதையை வந்து நான் ரொம்ப அப்படி இப்படின்னு போட்டு அதையே உழப்பி சொல்றதுல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. படம் பார்க்குறவங்களுக்கு நீங்க கண்டிப்பா படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு ரசிகனா இந்த படம் பார்க்கும் பொழுது தன்னுடைய படைப்பை ஒரு இயக்குனர் நாம் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது எந்த மதத்தை சார்ந்தவர்களும் மனம் கோணாமல் சொல்ல வேண்டும். இது நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு மதங்களை பிரிக்கிறதுக்கான ஒரு படம் இல்லை அப்படிங்கிறத நீங்க முதல் தெளிவாயிடும். தேவையற்ற விமர்சனங்கள் நிறைய பாக்குறேன், நிறைய விமர்சனங்கள் பாக்குறேன் இந்த படத்தை பத்தி. ஒரு படம் ஓடணும் ஓடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு பிஆர் வச்சு ட்ரெண்ட் செட் பண்ற மாதிரி ஒரு திரௌபதி இப்படிப்பட்ட படம் தரமற்ற படம் இதை போன்ற விஷயங்கள்லாம் நிறைய தயவு செய்து யாரும் பரப்பாதீங்க. மிக அற்புதமான படம். இந்த படத்துல எந்த மனிதன் வந்து மனசுள்ளவன் படம் பார்த்தாலும் இந்த படம் அவனுக்கு பிடிச்சி போயிடும். நாட்டை கொள்ளையடிக்க வந்தாங்க, இங்க யாரும் பொருள் விற்க வரல, எவனும் ஐடி கம்பெனி வைக்க வரல, அரிசி பருப்பு விற்க வரல. அங்கிருந்து நிலத்தை எடுக்க வந்தார்கள், பொருளை கொள்ளையடிக்க வந்தாங்க. மாறாக மதத்தை பரப்பினார்கள், மதம் மாற்றுவதற்கு காரணமா இருந்தாலும் பல உயிர் போயிருக்குங்கிறது வரலாறு. நம்ம அந்நியர் எதிர்த்து வேலுநாச்சியார்ல இருந்து தீரன் சின்னமலையிலிருந்து ஒரு மண்டலங்கள்லையும் பல நூற்றுக்கணக்கான தியாகிகள் இந்த மண்ணுக்காக சுதந்திரம் பெறுவதற்காக இந்த மண்ணுக்காக உயிர் நீத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பூமி வந்து ஒரு சாதாரண பூமி கிடையாது. அப்படிப்பட்ட இந்த பூமியில வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு வீரசிம்மன் அப்படிங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாயகனை வைத்து ஒரு கதையை மூவ் பண்ணியிருக்காங்க. வள்ளல் மகாராஜான்னு ஒரு கதையை அழகா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும் பொழுது நான் யோசிச்சேன், இது ஒரு வன்முறை படமா இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு யோசிப்பாங்க. திரௌபதி 2னா இது என்ன வன்முறை படமா? வன்முறை சத்தியமா கிடையாது. இது ரத்தம் எல்லாம் ஊத்திக்கிட்டு எதுவுமே கிடையாது. நீங்க நினைக்கிற அரசியல் படமா? அரசியல் கிடையாது. இது என்ன படம்? அப்போ உண்மையா சொல்றேன், லேடிஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம். திரௌபதி வந்து ஒரு அம்மன், உங்களுக்கு தெரியும், பவர்ஃபுல்லான திரௌபதி அப்படிங்கிறதே ஒரு சாமி, ஒரு பெண் தெய்வம்னு சொல்லுவோம். அந்த வகையில இந்த படத்துல திரௌபதிங்கிற அந்த பாத்திரம் படைக்கப்பட்ட அந்த விஷயத்த வந்து நான் செகண்ட் ஹாஃப்ல படம் பார்க்கும்போது நிறைய இடங்கள் எனக்கு கண் கலங்கிட்டேன். நான் எனக்கு நிறைய அழுக வந்துச்சு செகண்ட் ஹாஃப் நான் பார்க்கும்போது. எல்லா பெண்ணுமே தன் கணவன்
உயிர் முக்கியம், தன் குழந்தை முக்கியம். ஒரு வெளியே போனா கூட என்னங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு தன் தாலிக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், தன் கணவனா தாலியா இந்த தேசமான்னு நினைச்சா தேசம்தான் முக்கியம்னு தாலியை கழட்டி வீசுற திரௌபதியை அந்த படத்துல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. சூப்பர். ஒரு நாட்டுக்காக ஒரு தேசத்துக்காக தன் தாலியவே கழட்டி வீசினா ஒரு வீரமங்கை அப்படிங்கிற மாதிரி இந்த திரௌபதியை நான் பாக்குறேன். ரொம்ப நல்ல படங்க. சே, அது நான் காட்சிகள் சொன்னா நல்லா இருக்காது, இருந்தாலும் நான் அந்த கண்கலங்கிய விஷயங்கள் சொல்றேன். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில உள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், திரௌபதிக்கும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல், தன் கணவன் தவறானவன் என்ற ஒரு செய்தி அவளுக்கு பரப்புது, தன் கணவனே வேணாம்னு சொல்லி தாலியை கழட்டி வீசின திரௌபதிய கடைசியில தன் கணவனுடைய செய்திய திரௌபதி கேட்கிற இடம் எனக்கு எனக்கு அப்படியே நான் நிறைய இடங்கள் என்னுடைய கண் கலங்கிட்டேன். அது அந்த குழந்தைய பார்க்க முடியாத அந்த திரௌபதியினுடைய கணவன் வீரசிம்மன் படுற அவஸ்தை, இதெல்லாம் படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சிறப்பா இருந்தது சார். நான் இந்த படத்தை பெரிய பொருளாதார செலவுல பார்க்க விரும்பல. ஆனா இந்த படம் மனசுக்குள்ள பேசுற படம். இந்த படம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க படம்னா, நம்ம ஒரு 10,000 யானைய, 10,000 போர்படை வீரர்கள், குதிரைகள், 1000 தலைகளை கடந்து கீழே போட்டாங்க வரலாறுலாம், அதெல்லாம் சும்மா அந்த ஏமாற்று வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப அழகா, நேர்த்தியா, நிதானமா, நல்ல பொருள் செலவுல, அவர்னால அவர் சக்திக்கு என்ன இயலுமோ நல்ல பொருள் செலவுல அவரால் முடிந்த வகையில் இந்த படத்தை ரொம்ப சிறப்பு எடுத்திருக்காரு. எனக்கு படம் பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பா இந்த படத்துக்கு நீங்க மாபெரும் சப்போர்ட் பண்ணணும். ஒரு நல்ல படம். இந்த ஆண்டுல வரக்கூடிய ஒரு திரௌபதி மிக நல்ல படம். இது தமிழர்களுக்கான படம் மட்டும் இல்ல, இது இந்தியாவுக்கான படம். இது மதங்களை பிரிக்கிற படம் இல்ல, மனிதர்களை இணைக்கிற படம்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.